அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைய பொங்கல் திருநாளில் திராவிட இயக்க சிந்தனையாளர், செயற்பாட்டாளர், பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் அவர்களுடைய அரசியல் பொது வாழ்வு, அவர் கடந்து வந்த அரசியல் பாதையில் ஏற்பட்ட மாற்றங்கள், என்னென்ன விஷயங்களை அவர் புதிதாக செய்திருக்கிறார், அவருடைய அனுபவம், அவருக்கு ஏற்பட்ட வழி, இதையெல்லாம் எப்படி பார்க்கணும், தமிழ்நாட்டு அரசியலில் நாஞ்சில் சம்பத் யார் என்பதை நாஞ்சில் சம்பத்தே தனது அனுபவத்தை, அரசியல் அனுபவத்தை பகிர்கின்ற ஒரு காணொளியாக இது அமைகிறது. பொங்கல் திருநாள் வீடியோவாக, சிறப்பு காணொளியாக இந்த காணொளி நமக்கு வருகிறது. ஐயா வணக்கம். வணக்கம். நாஞ்சில் சம்பத் அப்படிங்கிறவர் தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் மட்டும் இல்லாமல் பொதுவாகவே பரவலாக மக்கள்கிட்ட பேச்சாளர். நீங்கள் அடிப்படையில் பெரியார், அண்ணா அவருடைய மாணவன். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கடவுள், பக்தி, ஆன்மீகம் இந்த மேடைகளையும் நீங்கள் இருப்பீங்க. பகுத்தறிவுவாதம் பேசுகிற நீங்கள் இலக்கியங்களை சிலாகிக்கிற இடங்கள்லையும் நீங்கள் பக்திமான்களுக்கு, தமிழ் ஆய்வாளர்களுக்கு இணையாக நீங்கள் அங்கேயும் நிற்கிறீங்க. நாஞ்சில் சம்பத் ஒரு திராவிட இயக்க ஆய்வாளர், ஒரு இலக்கிய பேச்சாளர், ஆன்மீக பட்டிமன்ற நடுவர். இந்த அடையாளத்தில் எதை நீங்கள் முதன்மையாக அவங்களுக்கு கொடுக்க விரும்புவீங்க? இலக்கிய மேடை தான் நான் முதன்மையாக இலக்கிய மேடை தான் விரும்புகிறேன். ஏன்னா நான் படித்தது இலக்கியம். நான் கல்லூரி காலத்தில் நாடு தழுவிய பேச்சு போட்டியில் 42 முதல் பரிசு பெற்றவன். நார்வேயில் இருக்கும்போது. ஆமாம், தென் திருவிதாங்கூர் இந்து கல்லூரி மாணவனாக இருந்த பொழுது. காலேஜ் ஸ்டூடெண்ட். ஆமாம். என்ன தலைப்பு அது? 42 தலைப்பு அது. ஓ சரி. 42 முதல் பரிசு நான் வாங்கியிருக்கேன். ஒரு கல்லூரியில் ஒரு போட்டிக்கு மாணவர்களை அனுப்புங்கன்னு ஒரு அமைப்பிலேருந்து கடிதம் வரும் கல்லூரிக்கு. எங்கள் கல்லூரி என்ன செய்வாங்கன்னா, அந்த கல்லூரிக்குள்ளே ஒரு போட்டி வைப்பாங்க. அந்த போட்டியில் வெற்றி பெற்றவங்களை தான் அனுப்புவாங்க. அப்படி நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட சொற்பொழிவாளனாக இருந்தேன். நான் பயின்ற தென் திருவிதாங்கூர் இந்து கல்லூரி எனக்கு அதுக்குரிய பயிற்சி பாசறையாக அமைந்தது. ஒரு நிகரற்ற சொற்பொழிவாளர் பேராசிரியர் தேனா மகாலிங்கம் தான் என்னை வார்த்தார். நான் தென்காசி திருவள்ளுவர் கழகத்தில் ஒரு 11 வருட மாணவனாக இருந்து 11 வருடமும் நான் தான் முதல் பரிசு வாங்கினேன் திருவள்ளுவர் கழக பேச்சு போட்டியில். அப்போது தான் நான் ஜஸ்டிஸ் MM இஸ்மாயில். உங்க ஊருக்கார்? நார்களுக்கார் இல்லை, இவர் இஸ்மாயில் சென்னை கம்மன் கழகத்தை தொடங்கினவர். அங்கத்தான் தவிர்த்து குண்டக்கூடியடிகளார் பேச்சை கேட்கிறேன். ஜஸ்டிஸ் MM இஸ்மாயில் பேச்சை கேட்கிறேன். செங்கோட்டை ஜனார்த்தனம் பேச்சை கேட்கிறேன். பெரும்புலவர் பா நமசிவாயம் பேச்சை கேட்கிறேன். அறிவொளி பேச்சை கேட்கிறேன். ஆவா ராசகோபாலன் பேச்சை கேட்கிறேன். சரஸ்வதி ராமநாதன் பேச்சை கேட்கிறேன். நான் பெரிது மதித்த சொற்பொழிவாளர் இளம்பரை மணிமாறன் சொற்பொழிவை கேட்கிறேன். பெரும்புலவர் நடேச முதலியார் மலரினும் மெல்லிது காமம் என்ற ஒரு தலைப்பில் 2.5 மணி நேரம் பேசுறார் திருவள்ளுவர் கழகத்தில். கேட்டாங்க. அங்கதான் நாவலர் பேச்ச கேட்கிறேன். இதெல்லாம் பார்த்துட்டு வந்தா இது மாதிரி வரணும். இப்போ ஒரு 79-80 இருக்குமா அந்த காலகட்டம்? 75 இருந்து எமர்ஜென்சி அந்த காலகட்டம். அந்த காலத்திலேயே நான் எங்க சித்தப்பா அங்க அரசு ஊழியராக இருந்தார். அவர் தான் என்னை கூட்டிட்டு போனார். அவங்களும் ஒரு புகழ்பெற்ற குடும்பத்தில் உள்ளவங்க எங்க சித்தப்பா. நீங்க அடிப்படையில் திராவிட கழகமா திமுகவா? திராவிட. நம்ம ஏன் கூட்டம் திராவிடர் கழக கூட்டம், திராவிட ஆசிரியர் தலைமையில். இல்ல, இப்போ உங்க வீடு திராவிட கழக குடும்பம். ஆமா, என் பேரு சம்பத் இல்ல, அண்ணன் பேரு கருணாநிதி. இல்ல, திமுகவா தீகாவான்னு கேக்குறேன். என் பேரு எங்க அப்பா தீகா, திராவிடர் கழகம் தான். ஆமா, திராவிடர் கழகத்துல உறுப்பினர் எல்லாம் கிடையாது. பெரியார் ஆதரவாளர். ஆமா, சுயமரியாதை கோயில் எங்க ஊருக்கு அறிமுகம் செய்தது அவர் தான். ஓ சரி. ஆமா. இன்னொரு தம்பிக்கு பேரு ககாரின், அமைப்பு இல்ல. முதல்ல விண்வெளிக்கு சென்ற வீரன், ரஷ்ய வீரன், அவனுக்கு பேரை எங்க அப்பா வச்சார். அது எல்லாமே ஒரு பெரியாரிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ தான். ஆமா ஆமா அப்படின்னு வச்சாங்க. அப்போ நான் வந்தா இது மாதிரி வரணும், இந்த மாதிரி ஒரு சொற்பொழிவாளர் ஆகணும்னு நினைச்சேன். அதுக்கு பிறகு நான் கல்லூரியில மாணவர் பேரவை தலைவராக இருக்கும் பொழுது இந்த ஃபர்ஸ்ட் இனாகுரல் மீட்டுக்கு வாரியார் வந்தார். நான் நன்றி உரை சொல்லணும். வாரியார் வந்த உடனே நான் ஒரு மாதிரி ஆயிட்டேன்.
அந்த உருவம், அந்த தோற்றம், அந்த பேச்சு, அந்த தமிழ், நான் அது வரைக்கும் கேட்காத தமிழ். கால் ஏஜ் முடிந்து விடுகிற பொழுது கால் ஏஜ் முடிந்து விடுகிறதுனார். 7 8 ஓரியில் தான் எடிட்டோரியல் ஆகிட்டுனார். சொல்லிட்டு அவர் இலக்கியத்து உள்ள புகுந்து விளையாடிட்டார். நான் நன்றி சொன்னேன். தந்தைக்கு ஒரு மந்திரத்தை சாற்றி பொருள் விரித்து முந்து தமிழில் முருகென்று பெயர் படைத்து அந்தத்திலாதி ஆதியிலே அந்தமன வந்தபடி வேலை வணங்குவதே என் வேலை என கொண்டு விட்ட சோலை இளங்காற்றே வாரி கழிக்கும் வண்ணத் தமிழ்கிடலே இன்பத் தமிழகத்தில் 20ஆம் நூற்றாண்டின் அந்திப் பொழுதில் சிலேடைகளை காளமேகம் போல வாரியார் சுவாமிகளை தவிர வாரியார் சொல்லுகிறார்கள்னு சொன்னேன். மாணவர்கள் கை தட்டிட்டான். அந்த உற்சாகம் தான் என்ன இயக்கிட்டு இருக்கு. கை தட்டி வாரியார்கிட்ட போய் நின்னால ஆட்டோகிராஃபை கொடுத்தால என் நெற்றியில் அவர் திருநூறு பூசி இறை தேடுவதோடு இறையும் தேடு அப்படின்னு எழுதி தந்தார். சாயங்காலம் அங்கே வர்றியா அப்படின்னு கேட்டார். எங்கன்னா ஒரு 10 நாள் தொடர் சொற்பொழிவு வந்திருக்கார். எங்கள் மாவட்டத்திலேயே பெரிய ராயல் ஃபேமிலி, பைனியர் ஃபேமிலி. அவங்க வீட்டில் தான் தங்கியிருப்பார். அவங்க தான் அதை முன்னின்று நடத்துவாங்க. பாருன்னு சொன்னேன். சரியா 7 மணிக்கு தொடங்கி 9:30 முடிச்சிருவார். நான் 6:50க்குன்னா அவர் பேசுகிற மேடைக்கு கிட்ட போய் அப்படி நிற்கிறேன். காரில் இறங்கி வந்தவர் என்னை பார்த்துட்டார். என்னை மேடையில் கூட்டிகிட்டு போய் தென் திருவிதாங்கூர் இந்து கல்லூரியில் ஒரு மாணவனை கண்டேன். அவனுடைய நாவில் சரஸ்வதி நர்த்தனம் செய்கிறாள். இவன் தான் அவன் பேர் சம்பத். அவனுக்கு ஞானச்சிறுவன் என்ற விருதளிக்கிறேன் அப்படின்னு வாரியார் இவனுக்கு ஞானச்சிறுவன் என்று விருது இருந்தார். அதுக்கப்புறம் தான் நான் லிட்ரேச்சர் பக்கம் தீவிரமாக இறங்குறேன். சமய இலக்கியங்களை படிக்கிறேன். உங்களுடைய படிப்பு, கல்லூரி படிப்பு எது? தென் திருவிதாங்கூர் இந்து கல்லூரி தான். தமிழ் இலக்கியம் சப்ஜெக்ட், தமிழ் இலக்கியம் சப்ஜெக்ட். அங்கே பிறகுதான் தமிழ் இலக்கியத்தில் சைவ இலக்கிய அந்த இது சமய இலக்கியங்கள் பால் எனக்கு ஒரு ஈடுபாடு வருது. ஒரு 10 நாட்கள் நாகர்கோவில வடிவீஸ்வரம்னு ஒரு இருக்கு. அங்க தங்கத்தாம்பாள் அறக்கட்டளை சார்பில் 10 நாள் இவர் பேசுறார். வாக்கீச கலாநிதி கீவா ஜெகநாத். தரையில உட்கார்ந்து கேட்டேன். அப்பா என்ன விளையாட்டு, வியந்துட்டேன். அப்புறம் இந்த மாதிரி தேடணுமேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ஈடுபாடு வந்துச்சு. ஆனால் நான் சங்க இலக்கியம் தான் எனக்கு அது வரைக்கும் தேடிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு எல்லா இலக்கியத்தையும் படிக்க ஆரம்பிச்சேன். ராவண காவியத்தையும் படிப்பேன். ராவண காவியத்தையும் 10 நாள் பேசணும்னு ஆசை இருக்கு. அதற்கான சூழல் தமிழ்நாட்டில் இன்னைக்கு இல்லை. இப்போ 10 நாள் சிலப்பதிகாரம் பேசிட்டேன். எனக்கு இலக்கிய சித்தர்னு ஒரு விருது தந்தாங்க. ஒரு 13 நாள் விராலிமலையில பெரிய புராணம் சொற்பொழிவார் போன அக்டோபர்ல. 13 நாள். ஏன்னா பெரிய புராணத்துல 13 சருக்கம் பேச போன அன்னைக்கே சங்கிகள் நான் பேசப்படாதுன்னு மறியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிருபானந்த வாரியரால் ஞான சிறுவன் என்று அழைக்கப்பட்ட இவன் பேசப்படாது, வேற யாரையும் கூட்டிட்டு வாங்குறான். என்ன கருப்பு துண்டுக்காரரு திராவிட கட்சி. அப்ப நான் ஒன்றும் சொல்லலை. நான் அந்த சத்தம் போட்டாலே அந்த சத்தத்தை மீறி நான் நடந்து மேடை போயிட்டேன். அப்புறம் அடுத்த நாள் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் நான் தங்கியிருந்த விடுதி அறைக்கு வந்துட்டார். நம்மள அவங்க பிரச்சனை பண்றாங்க, இதை போஸ்ட்போன் பண்ணுங்கன்னார், ஒத்தி வைங்கன்னார். இங்க பாருங்க, ஒரு நிகழ்ச்சி நடத்துறது எவ்வளவு சிரமம்ங்கிறது உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், எனக்கு தெரியும். கேட்டிங்களா? நான் இந்த நாட்டில் ஒரு பொதுக்கூட்டம் நான் நடத்துகிறேன். எங்கள் ஊரில் மாணவனாக இருக்கும் பொழுது திருவி அண்ணாமலை கூட்டம் நடத்தி கையில் கிடந்த மோதிரத்தை விற்றேன். அப்போ இந்த நிகழ்ச்சி நடத்த அவங்க எவ்வளோ சிரமப்பட்டிருப்பாங்க. நீங்கள் போஸ்ட்போன் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்களே. தமிழ்நாடு பூரா விளம்பரம் பண்ணியிருக்காங்க. இல்லை, கொஞ்சம் லா அண்ட் ஆர்டர் வந்தேன்னா சமாளிக்க வேண்டியது உங்கள் வேலை, அது ஏன் வேலை இல்லை. எனக்கு ஏதாவது ஆபத்துன்னு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு வர்றதை நானே ஃபேஸ் பண்ணுவேன். முதல்ல நீங்கள் அறைக்கு வந்து இது சொன்னதே தப்பு.
13 நாளும் பேசிட்டு தான் போவேன். 13 நாளும் பேசிட்டு தான் போவேன். எனக்கு நீங்க பாதுகாப்பு தர வேண்டாம், நானே என்ன பாதுகாத்துக்கிறேன்னு அவங்கள்ட்ட போய் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அது உறவு கொஞ்சம் அடங்கிட்டாங்க. கடைசி நாள் வேதத்திற்கு எதிராக முதலில் கலகம் செய்தவர் திருஞான சம்பந்தர்னு பேசுறேன். வேதத்திற்கு எதிராக முதலில் கலகம் செய்தவர் திருஞான சம்பந்தர். தன்னுடைய பாசுரத்தில் 400 இடங்களை தமிழை பற்றி உச்சரிக்கிறார். களப்பிரர் காலத்திற்கு பிறகு தமிழுக்கு ஏற்பட்ட பின்னடைவின் தேக்கத்தையும் போக்கி மறுமலர்ச்சி உருவாக்கியது அவர் தான். வேதத்துக்கு எதிரான கலகத்தை முதல்ல தொடங்கினது அவர் தான். இந்த நாட்டில் அந்த திருஞான சம்பந்தர் இந்த இதில் வர்றார், இந்த பெரிய புராணத்தில் வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு நான் வந்தேன். எல்லாருக்கும் மகிழ்ச்சி, கேட்டவங்களுக்கு எல்லாருக்கும் மகிழ்ச்சி. அதை இன்னைக்கு பதிவு பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒவ்வொரு நாள் பேச்சையும் போட்டுட்டு அது ஒரு 60,000 70,000 பார்த்துட்டு இருக்காங்க. மகிழ்ச்சி. திராவிட இயக்கம், அதாவது உங்க குடும்ப பின்னணி ஒரு புறம் இருந்தாலும் திமுகவுக்குள் நீங்கள் நுழைந்தது எப்படி? அது என்னுடைய பேர் ஒரு காரணம். சம்பத். ஆமா, பயங்கரமா பேருக்கு பின்னால காரணம் இருக்குங்கிறது நான் தான் உதாரணம். ஏன்னா நான் இந்த பேர் வச்சோடனே சம்பத்துன்னு பேர் வச்சா போது அது சம்பத் மாதிரி வரணும் அப்படிமாங்க எங்க ஊர்ல. எனக்கு இது சம்பத் யாருன்னே தெரியாது. கல்லூரிக்கு போனவர் தான் சம்பத்தே யாருன்னு எனக்கு தெரியும். சொல்லின் செல்வர். ஆமா, எமர்ஜென்சி காலத்துல நாகூர்ல இந்திரா காந்தி அம்மா பேச வர்றாங்க SLB மைதானத்துல. மாணவனாக இருந்து கேட்க போறேன். அம்மா இந்திரா அம்மா பேச்ச மொழிபெயர்த்தது அன்னைக்கு ஈவேகி சம்பத். இவருதான் சம்பத்தா அப்படின்னு கேட்டு இருந்தேன். பிறகுதான் அவரை தேட ஆரம்பிச்சேன். ஏன்னா திமுக மேடைகள்ல அண்ணாவுக்கு அடுத்து அழகான சொற்களை பெய்து அந்த மேடைக்கு ஒரு பல்கலைக்கழக தகுதியை வாங்கி தந்தவர் அவர். நன்றியர்களை தெரிவித்துக் கொள்கிறேன், அவருக்கு சொல்லாட்சி. ஓ, நன்றி அறிதல். ஆமா. ஓ, முதற்கண் வணக்கம் அவருடைய சொல்லாட்சி. ஓ, இது எல்லாமே சம்பத் உருவாக்குன சம்பத்துக்கு சொல்லாட்சி. சொல்லாட்சி. கொள்கை குழப்பங்கள், கோலேந்திகள், குட்டி சுவர்கள், இது அவருக்கு சொல்லாட்சி. அந்த சரிந்து கொண்டிருக்கிற சாம்ராஜ்யங்களின் சாம்பல் மேடாம் டெல்லி பட்டணம், இது அவருக்கு சொல்லாட்சி. சித்திரை நிலவு மாதிரி முத்திரை சொற்களை தந்தவர். அதை நானும் பின்பற்றி தான் இன்னைக்கு புதிய புதிய சொற்களை கையாண்டு அந்த மேடைகளை வனப்பாக்கிட்டு இருக்கேன். வசீகரமான சொற்பொழிவாளங்கிற தகுதி எனக்கு வந்துருச்சு. கலைஞரை எப்ப முதல் முறை சந்திச்சிங்க? கட்சியில சேரும் போதா, எதுவும் பொறுப்பு அறிவிக்கும் போதா, இல்ல அதுக்கு முன்னாடியே நாகர்கோயில சம்பத்துன்னு நம்மால் ஒருத்தர் இருக்காருன்னு கலைஞருக்கு தெரியுமா? நாகர்கோயில கலைஞர் பேச வர்றார். ஈழத்தமிழ் பிரச்சனை 83 84. ஆமா, எம்ஜிஆர் ஆட்சி. ஆமா, கலைஞர் வர்றாரு. என்ன மேடையில் ஏற விட மாட்டாங்க, தடுப்பாங்க. நான் கலைஞர் மேடையில் கலைஞருக்கு முன்னாடி பேசணும்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு கனவு. அவருக்கு கார் பாஞ்சு மேடைக்கு வருது இல்லை, அந்த காருக்கு முன்னாடி நான் ஓடுறேன். ஓரி படபடா மேடையில் ஏறி கொஞ்சம் போயிருக்கீங்க நின்று அஞ்சுக செல்வர் டாக்டர் கலைஞர் அப்படின்னு கத்துறேன். கள்ளக்குடி கொண்ட கலைஞர், ஆரூர் சோழன் கலைஞர் அப்படின்னு கத்துனா எல்லாரும் வாழ்க வாழ்கன்னு சொன்னாங்க. கூட்டத்திற்கு தலைமை தாங்கி இருக்கிற மதிப்பிற்குரிய மாவட்ட செயலர் அவர்களுக்கு நான் ஆரம்பிச்சுட்டேன், பேச ஆரம்பிச்சிட்டீங்க. ஆமா, SS தென்னரசு ஒரு மரபு மீறிதான் மரபு மீறினேன். SS தென்னரசு இருக்காரு கலைஞர் பக்கத்துல, அந்த பக்கத்துல வைகோ இருக்காரு. நான் பேச ஆரம்பிச்சேன். கட்டுமே பேசினேன், டெல்லியை கண்டிச்சு கட்டுமே பேசினேன். வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டோம், ஈழத்தமிழர் பிரச்சனை. ஆமா, வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டோம். 1 கோடி தமிழ் இளைஞர்களை எங்கள் உயிரின மேலான தலைவர் திரட்டுவார், தேவைப்பட்டால் அடுத்த கட்டத்துக்கு நகர்வோம்னு சொல்லிட்டு பேசினால மாவட்ட செயலாளர் ரத்தினராஜப்பா நாகர்கோயில் வேட்டி பிடிச்சி இழுக்கிறார். நிறுத்துன்னு. கலைஞர் நிறுத்தாதையா, நான் பேசட்டும்னார். பேசட்டும்னு சொல்லி
நான் உடனே முடிக்கிற சூழலுக்கு வந்து நிறுத்திட்டேன். கலைஞர் பேசும் பொழுது, நான் நாடு கேட்க மாட்டேன், நான் அண்ணாவின் தம்பி, நான் கேட்க மாட்டேன், ஆனால் இங்கே பேசினானே ஒருவன் சம்பத், இவனை போன்றவர்கள் கேட்டால் தடுக்கிற இடத்தில் நான் இல்லைன்னு பேசினார். பெரியார் ஒரு முறை சொன்னார்ல, என்னைய மாதிரி வருங்கால இளைஞர்கள் அமைதியா இருப்பாங்கன்னு தெரியாது சொல்றார் கலைஞர். முரசொலியில வந்துச்சு அந்த பேச்சு அடுத்த நாள். அப்ப நீங்க திமுக இருக்கீங்களா, சேர போறீங்களா? திமுகல தான் இருக்கேன். இருக்கீங்க. அடுத்த நாள் முரசொலியில வந்துட்டு, தமிழ்நாட்டில் இருக்கிற எவ்வளவு உயிர் துடிப்பான ஈகம் பாருங்க, என்ன தேட ஆரம்பிச்சிட்டாங்க. யாரு சம்பத்து, தலைவரை கோட் பண்ணியிருக்காருன்னு தேட ஆரம்பிச்சாங்க. நான் அப்பதான் 1986 பேச்சுதான் வாழ்க்கைன்னு முடிவெடுத்தாச்சு. வீட்டுல இருக்க விட மாட்டாங்க, வேலைக்கு போ, அங்க போய் இங்க போ, அந்த தேர்வு எழுது இந்த தேர்வு எழுதுன்னு சொன்னேன். போயிடுவோன்னு சொல்லிட்டு ஒரு தேசாந்திரியா புறப்பட்டு இங்க வந்துட்டேன். நான் வரும்பொழுது திண்டிவனத்துல 86 உள்ளாட்சி மன்ற தேர்தல், எம்ஜிஆர் முதலமைச்சர் கடைசி தேர்தல் எம்ஜிஆர். ஆமா, அங்க திண்டிவனத்துல கலைஞர் பேச வர்றாரு. பயங்கரமா உதயசூரியன் ஒளி விளக்கல மின்னது. நான் பஸ்ல இருந்து கீழே இறங்கிட்டேன் பெட்டியோட. சென்னைக்கு போகாம சென்னை கலைஞர் பேசுறாரு. ஆமா, முன்னாடி உட்கார்ந்துருக்கேன் பெட்டியை இப்படி வச்சுட்டு. கலைஞர் மேடைக்கு கிட்ட வர்றாரு. வந்தாச்சு கலைஞர் காரு. தொகுத்து வழங்குற வேலை மேடை பூரா அண்ணன் டிஆர் பாலுக ராஜாங்கத்துல நடக்குது. பேசணும்னு ஆசை. நான் தரையில உட்கார்ந்துருக்கேன். என்கிட்ட ஒரு நாற்காலி போட்டு கவிஞர் பொன்னிவளம் உட்கார்ந்துருக்காரு. கலைஞர் மேடை கிட்ட வந்தோன்னா ஒருத்தன் கல் எடுத்து எறிஞ்சிட்டான். கார்ல கண்ணாடிக்கு கிட்ட வந்து விழுந்துச்சு. கண்ணாடியும் உடையில, கலைஞருக்கு ஒன்றும் ஆகலை. ஆனால் கலைஞர் மேலே கல்லுன்னு சொல்லி அங்கே ஒரு பதட்டம் ஆகி கலைஞர் மேடை ஏறி சிரிச்சுட்டே மேடைக்கு வந்தார். அதுக்கப்புறம் பேசினவங்க எல்லாம் ஐயோ கேட்க முடியாது, என் தலைவனையா கொல்ல போகிற ஆகுன்னு கத்தி தாறுமாறாக பேசிட்டாங்க. தடித்த வார்த்தைகள் தான். உட்கார்ந்துருக்கிறாருல பொன்னிவளவன் அண்ணன் டிஆர் பாலு, அடுத்து கவியரசர் பொன்னிவளவன் பேசுவாருன்னார். அப்படி மெல்ல நடந்து மேடைக்கு வந்து ஒலிபெருக்கி முன்னாடி நின்னார். கலைஞரை பார்த்தாரு. பாதத்தை பார்த்து வை, பாதையெல்லாம் முழுகிட. சாதத்தை சாப்பிடும் முன் சாப்பிடவை காகத்தை. பாலெல்லாம் நஞ்சிருக்கும் பார்த்து பருகிடினி. காலமெல்லாம் உன்னை கொத்த காத்திருக்கும் மரணத்தை நாளெல்லாம் ஏமாற்ற நன்றாய் விழித்திரினி. அடம் செய்யும் மரணமனில் அதனிடம் வேறு இடம் உண்டு போய் என்று என்னிடத்தில் அனுப்பிவிடு. உன்னுயிரை காப்பதற்கு என்னுயிரை தந்திடுவேன், இன்னுயிரே நீ மரணத்தை வென்று விடுன்னு பேசினாரு. எல்லாரும் அழுதுட்டாங்க. எல்லாரும் கூட்டம் பின் ட்ராப் சைலண்ட். கலைஞர் பிறகு பேசுறாரு. தாக்கியவர் வாழ்க, அவரை ஏவி விட்டவரும் வாழ்க. அவர் தாக்குவதற்கு முயற்சி எடுக்காமல் இருந்திருந்தால் பொன்னிவரிடமிருந்து தமிழுக்கு இப்படி ஒரு பாட்டு கிடைத்திருக்காது. அதை கூட அப்படிதான் பாக்குறாரு. ஆமா, எங்கே போனாலும் தமிழுக்கு லாபமா நஷ்டமா என்று பார்க்கிறவன் தான் இந்த கருணாநிதினு அந்த மேடையில பேசினார். கூட்டம் முடிச்சிட்டு தான் பஸ் பிடிச்சு சென்னைக்கு வந்து தங்குறதுக்கு இடம் இல்லை, கையில காசு இல்லை. பரிதிகள் எழுதி எனக்கு தெரியும். அவருக்கு ரூமில் போய் தங்கிட்டு போனேன். வாடா அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு கூட்டம் இருக்குடா சவுகாரப்பேட்டையில், அறியாடா அப்படின்னாரு. நான் ஒரு பேண்ட் ஷர்ட்டு டிஷர்ட்டு தான் போட்டிருந்தேன். போவான்னான்னு சொல்லிட்டு சேலம் அருள்மொழி பரிதிகளை எழுதி பேசுகிற கூட்டம் 1986 அருள்மொழி திராவிட இயக்க ஏப்ரல் 6 அதுதான் மொதல் கூட்டம் சென்னையில். நான் போனேன். பருத்திகளை எழுதி இந்த வட்ட சட்டரே நான் நார்வலின்னு வந்துருக்கேன்டா, சம்பத்துன்னு பேருடா, பிரமாதமாக பேசுவேன்டா, நான் கொஞ்சம் விடுறா அப்படின்னாரு. நான் 1/2 மணி நேரம் பேசுனேன். பேசின பிறகு அந்த கூட்டத்திலே மயிலாப்பூர் காசி சாமின்னு ஒரு பகுதி செயலாளர் வந்து, அப்பா ஒரு 18ஆம் தேதி இங்கே வந்துருப்பா, மயிலாப்பூருக்கு துரைமுருகன் தேதி வாங்கியிருக்கேன், அதுலேயும் வந்து நீ பேசுனார். இப்படி ஒரு மாதத்தில் மெட்ராஸில் எல்லா இடத்துலையும் பேச ஆரம்பிச்சேன். அதில் கலைஞர் வந்து நல்லா பேசுகிறான்னு சொல்லிட்டு தான் மாநாட்டில் 86 நவம்பர் 8, 9 கோவை
சிதம்பரம் பூங்கா திறந்த வெளி இந்திய எதிர்ப்பு மகாநாட்டில் பாவேந்தர் படத்தை திறந்து வச்சு பேசுறதுக்கு கலைஞர் வாய்ப்பு தந்தார். தொடர்ந்து 93 அக்டோபர் 3 வரைக்கும் பேசினேன். அன்னைக்கு தான் வைகோ மேலே ஒரு பழி வந்துச்சு, கொலைப்பழி. அன்னையில இருந்து அதுதான் கடைசி கூட்டம். அப்புறம் வைகோ நான் திமுக என்ன வெளியேற்றவும் இல்லை, வெளியேறணும்னு நான் நினைக்கல. வைகோக்கு ஆபத்துன்னு சொல்லி வைகோக்கு குரல் கொடுக்க போனார். அவர் ஒரு 18 வருஷம் வைகோ கூட 93 கட்சி ஆரம்பிக்கும் போதே போயிட்டீங்க. ஆமா, நான் தான் முதல் ஆளு மதிமுகல. ஆமா, திமுக இருக்கும்போது உங்களுக்கும் வைகோக்கும் பந்தம் நிறையா இல்ல, பெரிய நான் அவர்கிட்ட எல்லாம் நெருங்கிறது இல்ல. திமுக இருந்த போது. ஆமா, ஆனா அவர் கட்சி ஆரம்பிச்சோன்னா அவர்கிட்ட முதல் ஆளா போயிட்டீங்க. முதல் ஆளா போனேன். அவர்கிட்ட நெருங்கிறது இல்ல. நீங்க உயிரா நேசிச்ச கலைஞரை விட வைகோ உங்களுக்கு முக்கியமா? இல்ல, எனக்கு அப்ப நான் ஈழத்தமிழர் ஆதரவு வேணாம்ல, இயல்பாவே ஈழத்தமிழர் பிரச்சனையை வச்சுல இந்த அரசியல் வருது. அப்ப அண்ணன் கூட போகணும்னு சொல்லிட்டு போனது. அப்படி ஆரம்பிச்சதுதான் மதிமுக பயணம். அதுல ஒரு 12 அவங்களுடைய தவிர்க்க முடியாத அடையாளம் மதிமுக நாஞ்சில் சம்பத் தான். ஆமா ஆமா, அதுல 12 வருஷம் பேசினேன். ஒன்றும் ஆதாயம் ஒன்றும் இல்லைன்னாலும் அறிமுகம் கிடைச்சது. ஒரு நிகரற்ற சொற்பொழிவாளனுங்கிற சிகரத்தை தொட்ட. அப்புறம் அவருக்கு என்ன பிடிக்கல, இந்த நிலைமை வெளியேற வேண்டிய நிலைமை வந்துச்சு. எதனால அவருக்காக இவ்வளவு தூரம் நீ நேசிச்ச தலைவர் கலைஞரை விட்டு வைகோவை சரியா அடையாளம் காண எனக்கு தெரியல. அவரு அது செய்திருக்க கூடாது, அவரு செய்துட்டார். இல்ல, உங்களை தவிர்த்ததுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்ல. நீங்க எனக்கு தெரிஞ்சு சட்டமன்ற உறுப்பினராகவும் கேட்க மாட்டேன். நீங்க சட்டமன்ற உறுப்பினர் நிக்க சொன்னாரு, ராஜ்யசபா அந்த மாதிரி நீங்க அதுவும் கேட்க மாட்டேன். நீங்க பேச்சாளர் மட்டும் தானே உங்களிடம். அதை தாண்டி நான் சிந்திச்சது இல்லை. இன்னும் பேச்சாளரா வாழணும்னு தான் நினைக்கிறேன். தவிர வேற பவர் செக்டருக்கு நான் வரணும்னு விரும்பல. எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லை. பழக்கம் அதெல்லாம் எனக்கு சமாளிக்க தெரியாது. எனக்கு நான் அரசியல்வாதியே கிடையாது. அவர் எதுவும் உங்களுக்கு உங்களுடைய பேச்சுகள் எதுவும் அவருக்கு மாறுபட்ட கருத்து வந்ததா? ஏன்னா சிறந்த பேச்சாளர்கள் யாருன்னு ஒரு முறை நீங்க கேட்டப்ப மதிமுக இருந்தப்ப கலைஞர் பேரை தவிர்த்துட்டு அண்ணா அதுக்கப்புறம் வைகோன்னு சொன்னீங்க நீங்க. அதெல்லாம் கூட ஒரு விமர்சனமாச்சு. என்னங்க ஒரு கலைஞரை ஒரு பேச்சாளர்னு கூட அவர் சொல்லாம வைகோ அவ்வளவு பக்தியோட இருந்தேன் அவர்கிட்ட. ஒரு ஒபீடியன்ட் ஸ்டூடெண்ட் மாதிரி இருந்தேன். அவர் இருக்கிற இடத்துல நான் கருப்பு துண்டே போட மாட்டேன். ஏன்? அவர் கருப்பு துண்டு போட்டிருப்பாரு. அதே மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு. நீங்க பேசும் முறையும் அவரை மாதிரி தானே, அந்த துண்டை அப்படி பிடிச்சிட்டு நின்று பேசுவேன். அது அவருக்கு பாணியை நான் பின்பற்றல. அவருக்கு பாணி எனக்கு பாணியும் வித்தியாசம், ரொம்ப வித்தியாசம். ஆனா அவரை புகழுவதுக்கு எல்லை இல்லாம புகழ்ந்தேன். காந்தியடிகளை விட மேல நான் வேணும் சொல்லிட்டு அவர் கூட்டத்தில். ஏன்னா காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கம் அறிவித்ததற்கு பிறகு சௌரிச்சாராவில் காவல் நிலையத்தை கிராம மக்கள் எரிச்சாங்க. அதை காந்தியடிகள் கேள்விப்பட்டு இதுதான் ஒத்துழையாமை இயக்கம்னா இன்னைக்கோட அது நிறுத்திடுறேன் அப்படின்னு சொன்னார். ஆனா எந்த விதமான அசம்பாவிதமும் இல்லாமல், எந்த வன்முறைக்கும் இடம் தராமல் இந்த கட்சியை நடத்துறவரு காந்தி தோற்ற இடத்தில் அண்ணன் வைகோ வென்றார். அவ்வளவு வரைக்கும் பேசினேன், மனப்பூர்வமா உழைச்சேன். நமக்கு ஒரு அங்கீகாரம் தரல, வெளியே தூக்கி தள்ளிட்டாங்க. மதிமுகல இருந்து நீங்க வெளியேற போறீங்கிற ஒரு சிம்டம்ஸ்லாம் வைகோக்கு தெரிஞ்சிருச்சு? இல்ல, நான் அதுக்கு மாதிரி காமிக்கவே இல்லையே. வேற யாரும் எந்த நபரும் ஆட்டோகிராஃப் கேட்பாங்கல்ல தம்பிகள், வாழ்க வைகோ, வீழ்க பகை, சூழ்க தோழமை, இப்படிதான் கையெழுத்து போட்டு கொடுக்கும். இல்லைன்னா காவியம் செய்யும் வைகோவிற்கு கையெழுத்தாகி காலமெல்லாம் கடமையாற்றுவோம் அப்படின்னு எழுதி கொடுப்பேன். எனக்கு அவர் மேல எந்த வருத்தமும் இல்லை. வேற எந்த நபரும் காரணம் இல்லை மதிமுக இருந்து நீங்க வெளியேறதுக்கு? அவர் தான் காரணம். அவரும் தான்.
அவருக்கு ஏதோ உங்க வளர்ச்சி மேல அவருக்கு ஏதோ ஒரு இருக்கலாம். நீங்க அவர்கிட்ட கேட்டா தெரியும். அவர்கிட்ட தான் அந்த விஷயத்தை கேட்கணும், உங்கள்கிட்ட கேட்கணும். ஏன் நாஞ்சில் சம்பத் வெளியேறினாரு? நான் இப்ப வைகோ அவர்கள் இந்த 2011 அதிமுக கூட்டணி அப்பெல்லாம் கூட தான் இருக்கீங்க. கூட்டணிக்கே காரணமே நான் தானே. 2011 ஆமா. இல்ல அதுக்கப்புறம் கூட்டணி திமுக முறிகிறதுக்கு காரணமே நான் தானே. 2011 அந்த அம்மா சீட்டு தரல, ஒரு வெளியேறாரு. ஆமா, அன்னைக்கு தேமுதிகவோட அலைன்ஸ் வந்துருச்சு. அன்னைக்கு இரவு முழுவதும் கூட்டம் நடக்கு தாயகத்துல, மாவட்ட தலைவர் கூட்டம். 6 சீட்டு தான் இந்த அம்மா தர்றேன்னு சொன்னாங்க. ஆனா ஓபிஎஸ் செங்கோட்டை எல்லாம் வந்து அம்மா 6ன்னு சொல்லியிருக்காங்க, வாங்கிட்டு நில்லுங்கன்னாங்க. முடியாதுட்டாரு. அவங்க 6க்கு மேல ஏறுற. நீங்க ரெட்டை இலக்கம் கேட்டீங்க. ஆமா, ரெட்டை இலக்கம் கேட்டா 6க்கு மேல ஏறுற மாதிரி தெரியல. மாவட்ட செயலர் கூட்டத்தை போட்டாரு. 6க்கெல்லாம் வாங்கிட்டு அந்த அம்மா வாசல் எல்லாம் நிற்க முடியாதுட்டாரு. கூட்டணி ஒப்பந்தம்னு ஒரு கையெழுத்து உண்டுல்ல, அதுக்கெல்லாம் நான் ஆள் இல்லை, என்ன செய்யணும்னு நீங்களே முடிவு பண்ணுங்கன்னு மாவட்ட செயலர் கூட்டத்தில் 6 தொகுதினால வாங்கிட்டு நிற்கணும்னு சில மாவட்ட செயலர் நினைச்சான். ஏதோ ஒரு சீட்டு கிடைக்கட்டும் அப்படின்னு நின்று இருந்தா கூட நல்லதுன்னு இன்னைக்கு நான் நினைச்சு பார்க்கேன். ஏன்னா 6ன்னா ஒரு 6 பேர் இருக்காங்கல்ல, இந்த 4 பேர் இருக்கிறவனே நாட்டில் நாங்கள் தான் பெரிய கட்சின்னு சொல்லிட்டு இருக்கான். 6 வாங்கியிருக்கலாம் அப்படி இப்போ நினைக்கிறேன். அதுக்கெல்லாம் ஒத்துக்கிட முடியாதுன்னு சொன்னார். 6ஐ வாங்கிட்டு நிற்கணும்னு 2-3 பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் டென்ஷன் ஆகி தாயத்தில் இன்னொரு அறை இருக்கு, அவர் மட்டும் ஓய்வெடுக்கிறாரு. அங்கே போய் இருந்துட்டு அவருக்கு கூட இருப்பார் கருப்பு துண்டு போட்டு அடைக்கலான்னு. அவர் சாப்பாடு சொல்ல சாப்பாடு தூக்கி எரிஞ்சிட்டார். சம்பத்தை கூப்பிடு அப்படின்னாரு. நான் உள்ளுக்கு போனேன். 6 சீட்டு வாங்கிட்டு நிற்கணுங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க சம்பத். நீங்களே எல்லாம் நடத்திக்கிடுங்க அப்படின்னு பேசினார். இப்போ 6 சீட்டு வாங்கப்படாது, நிற்கப்படாது, தேர்தலே நிற்கப்படாது தானே அவங்க முடிவு. ஆமாம் அப்படின்னாரு. நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அதை நியாயப்படுத்தி பேசுனீங்க. 3:30 மணிக்கு, நைட்டு 3:30 மணிக்கு மாவட்டத்தில் கூடுதல் நான் பேசுகிறேன். 6 வாங்கியதுக்கு வளரணுமே தவிர தளரணுமா? உழுவதெல்லாம் உயிர் உழல் அல்லவா அப்படின்னு நான் என்னெல்லாம் நியாயப்படுத்தி, என் பிடல் காஸ்ட்ரோ எத்தனை வயசு பட்டத்துக்கு வந்தான், ஏன் வைகோ வர முடியாதா அப்படி இப்படியெல்லாம் நீங்க பேசியிருக்கீங்க. அப்படியெல்லாம் பேசி மாவட்டத்தில் பொல்லா கோபத்துக்கு ஆளாகி என் அண்ணன் பையன் சிபு நிதிக்கு அன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சா ஊர்லன்னா கேரளாவில். பிறகு நான் காலையில் விமானத்தில் புறப்பட்டு கல்யாணத்துக்கு போனேன். நான் தலையினால இந்த கல்யாணத்துக்கு தான் அண்ணன் பையன் இல்லை இருக்கணும். அன்னைக்கு இப்படி நடந்துச்சு. அதையும் நியாயப்படுத்தி நான் தான் பேசுகிறேன். இப்போ அந்த கூட்டணி வேணான்னு சொல்லிட்டு தான் ஜெயலலிதா திருந்தவும் இல்லை, திருந்த போவதும் இல்லைன்னா ஒரு வார இதழுக்கு அவர் பேட்டி கொடுத்தாரு வைக்கும். இந்த இடத்துல எனக்கு கேள்வி, நீங்கள் அந்த திராவிட இயக்க உணர்வு, மொழி உணர்வு, ஈழத்தமிழர் காதல் இதெல்லாம் சேர்த்து உங்களை திராவிடத்தின் பக்கம், பெரியார் கொள்கை, கலைஞர் மீதெல்லாம் கொண்டு வந்திருக்கு. நீங்கள் கலைஞர்கிட்ட பிரிந்து வந்த ஒருவர் பின்னாடி போயிருக்கீங்க. அவரிடம் நாம் ஏமாற்றப்பட்டோம்னு தெரிஞ்சவொன்னே திருப்பி நீங்கள் கலைஞர்ல வந்திருக்கணும். ஜெயலலிதா எப்படி போனீங்க? இல்லை, எனக்கு அவங்க ஒத்துக்கிடல திமுக. நீங்க திமுக வரதான் முயற்சி? திமுக வர்றது மாதிரி பேட்டியே கொடுத்துட்டேன் சன் நியூஸ்ல. இந்த பேட்டியை நீங்க பார்த்தா தெரியும். திமுகவுக்கு போகணும்னுங்கிற அளவுக்கு இந்த பேட்டியில சொல்லிட்டேன். ஏன்னா நான் கலைஞரை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கேன், அண்ணன் ஸ்டாலினை பேசியிருக்கேன். அவங்க என்ன ஏற்றுக்கிடுவாங்கன்னு எனக்கே ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அதனால திமுகவுக்கு தான் நான் போறேங்கிறது மாதிரி ஒரு பேட்டி கொடுத்துட்டேன். எந்த சிக்னலும் எனக்கு கிடைக்கல. அப்ப கலைஞர் இருந்தார்ல? கலைஞர் இருந்தார். அப்ப யாரும் அதுக்கு இடையூறா இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஒருவேளை நீங்க கலைஞரை பற்றி வைத்த விமர்சனங்கள்ல அவங்க என்னை விட மோசமா பேசியிருக்காங்கல்ல. அவங்களாம் திமுக இருக்காங்கல்ல. இல்ல நீங்க ஈழத்தமிழர் பிரச்சனையை விட்டு 2009 பிரச்சனை தான். எனக்கு வேற கலைஞர் மேல ஒண்ணு அந்த இதுல நீங்க கொஞ்சம் அதீதமா பேசிட்டீங்கன்னு அவங்க ஃபீல் பண்ணிருப்பாங்க. ஆமா ஆமா. கலைஞருக்கு என்ன சேர்க்கணும்னு நினைச்சாலும் அங்க யாரோ ஒரு ஆளு நந்தி யாரு தடுத்தாங்க யாருன்னு தெரியல.
நான் திமுக சேரணும்னு தான் நினைச்சேன். ஏன்னா அவர் குமரி மாவட்ட திமுக இருந்து உங்களுக்கு போட்டியா இருப்பாங்களோ? குமரி மாவட்டத்தில் திமுக காரங்க எனக்கு போட்டியாக தான் இருப்பாங்க. குமரி மாவட்டத்தில் திமுக இருக்கிறதே பெருசு இல்ல. திமுக அதிமுக 2 திராவிட கட்சியுமே அங்க பெரிய வலு கிடையாது. ஏன்னா நாங்க ஒரு 300 கூட்டம் பேசியிருக்கேன். நான் தான் பேசியிருக்கேன். அதனால அது உங்க கலைஞர் போகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமையல. வாய்ப்பை யாரோ தடுத்துட்டாங்க. இவங்க ஜெயலலிதா அம்மையாட்ட போனப்போ எப்படி இருந்தது? அது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு எனக்கு. எனக்கு ரொம்ப பாதுகாப்பு உணர்வு. இல்ல அவங்க அடிப்படையில புலிகள் விடுதலை, ஈழத்தமிழர் விடுதலைக்கெல்லாம் அடிப்படையில் எதிரான ஒரு அரசு, எதிரானவங்க தான். ஆனா நான் போனதுக்கு பிறகு தான் தமிழ் ஈழத்தை ஆதரிச்சு தீர்மானம் கொண்டு வர்றாங்க. கொலைகாரன் ராஜபக்சேவை எதிர்த்து அவனை குற்றவாளி, சர்வதேச குற்றவாளி கூண்டில் நிறுத்தணும்னு தீர்மானம் கொண்டு வர்றாங்க. முதல் தமிழீழ தலைவரை குற்றவாளி கூண்டில் நிறுத்தணும்னு சொன்னது அவங்க தான். ஆமா, பொருளாதார தடை விதிக்க வேண்டும் இலங்கையின் மீது. அதெல்லாம் நீங்க போனதுக்கு அப்புறம் தானா? ஆமா, நான் போனதுக்கு பிறகு ஒரு ஜஸ்டிஸ், ஒரு நீதியரசர் வேட்டி கட்டிட்டு கிளப்புக்கு போறதுக்கு கண்டனம் தெரிவிச்சு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வர்றாங்க. உங்களை முழுமையா அவங்க பேச்செல்லாம் கேட்டாங்க? எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இல்ல அவங்களை யாரும் அங்க சங்கராச்சாரியார கைது பண்ணின அன்னையில இருந்து எனக்கு அவங்க மேல மரியாதை கூடிடுச்சு. அப்ப நீங்க மதிமுக தான் இருக்கீங்க? மதிமுக அப்பவுமே அவங்கள ஆதரிச்சு பேசணும்னு துடிக்குது எனக்கு நாக்கு. எனக்கு மரியாதை தந்தாங்க. சேர்ந்த உடனே கொள்கை பரப்பு துணை செயலாளர்னு தந்தாங்க. சம்பத்தினி பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன்ல காத்தெல்லாம் கிடக்கப்படாது, பயணம் செய்த ஒரு கார் தாரேன்னு அதே ஒரு விழாவாக எடுத்து எனக்கு தந்தாங்க. என்ன நல்லா வச்சிருந்தாங்க. இல்ல இப்ப அவர்களுடன் பயணிக்கும் போது எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து யாரையும் அவளை எளிதில் சந்திக்க மாட்டாங்க. யாரையும் சந்திக்க மாட்டாங்க. அவ்வளவு சீரம் ஒரு நடத்துறது வந்து அவங்க ஒரு ஆண்டை மனநிலையில நடத்துவாங்க. அந்த கட்சியில் இருக்கவங்களும் இருக்காங்க. குனியாத ஒரு ஆளு நான் தான். சரிக்கு சமமா இப்படி நீங்களும் நானும் இருக்க மாதிரி அதை அலோவ் பண்ணுவாங்க. உட்கார்ந்து பேசுறது நான் மட்டும்தான். என் மகள் திருமண வரவேற்புக்கு மட்டுமே வந்தது எனக்கு மட்டும்தான். இல்லைன்னா 30 திருமணம் 35 திருமணம் கூட நடத்துவாங்க. தனியா வந்தது அதான். அவங்க கூட்டமா எல்லாம் சேர்ந்து தான் நடத்துவாங்க. எனக்கு மட்டும்தான் அப்படி இருந்தாங்க. அந்த அளவுக்கு உங்க மேல ரொம்ப மரியாதையா இருந்தாங்க. இப்போ ஒரு திராவிட இயக்கத்துல ஜெயலலிதாவும் ஒரு அங்கம் தான் நீங்க பாக்குறீங்க. எனக்கு சமூக நீதிக்கு அவங்க தான் அங்க உயிர் தந்தது. 69% இடஒதுக்கீடு அரசியல் அட்டவணையில சேர்த்து நடைமுறைப்படுத்தினதே அவங்க தானே. அப்ப பொதுவா பெரியாரிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல வைக்கக்கூடிய ஒரு பார்ப்பனர் சார்பெல்லாம் அவங்கள்ட்ட இல்ல? கிடையவே கிடையாது. இல்லையா? அந்த உணர்வு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. இல்லவே ஒரு திராவிட இயக்கத்தின் அங்கமா தான் பாக்குறீங்க. அவங்க அதுக்கு தயாராயிட்டாங்க. ஸோ ஒரு திமுக அதிமுக அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ள அவங்க வந்துட்டாங்க. திராவிட தன்மைக்குள்ள வந்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து திமுகல மதிமுகல இருந்த மாதிரி தான் அனதர் ஒரு திராவிடியன் மூவ்மெண்டா தான் ஏடிஎம்கே இருந்தேன். நான் அதைத்தான் பேசவும் செய்தேன். அது முக்கியம். அதிமுக மேடை என்ன ரெக்கார்ட் டான்ஸ் நடக்கும் முதல்ல. இது வரைக்கும் எம்ஜிஆர் பாட்டு தான். ஆமா, எம்ஜிஆர் பாட்டு போட்டு ஆடுவாங்க. அந்த மேடைய மாத்தினதே நான் தான். 2.5 மணி நேரம் என் பேச்சு அதிமுக தொண்டன் கேட்டான். நீதி கட்சி வரலாறு, சுயமரியாதை எல்லாம் பேசுவேன். பெரியார கோட் பண்ணாம நான் முடிக்கிறது இல்லை. பாவேந்தர் கவிதையை சொல்லாம நான் முடிக்கிறது இல்லை. கேட்டான், அழகா கேட்டான். அதெல்லாம் நடந்தது. ஆமா ஆமா. உங்க வீடை அடிச்சு நொறுக்குனது நாகர்கோயில்ல, அது எந்த ஆச்சு? யாரு? ஜெயலலிதா முதலமைச்சர். அப்போ மதிமுகல இருந்தீங்க? மதிமுகல இருந்தேன். உங்க வீட்டை அவங்க அப்ப அடிச்சு நொறுக்குனாங்க. ஏன்னா நான் பொடா காலத்துல பேசின பேச்செல்லாம் இனி ஒருத்தன் பேச முடியாது. இல்ல அப்பெல்லாம் வந்து மதிமுக சப்போர்ட்டா இருந்தாங்களா உங்களுக்கு? வீடை இடிச்சு பிறகு நல்ல உதவியா இருந்தாங்க. வீடெல்லாம் கட்டி கட்டி வீடெல்லாம் கட்டி கேட்கவும் இல்லைன்னா அவர் ஜெயிலில் இருக்காரு. நான் இதுக்காக வசூல்னாலும் ஒன்றும் பண்ண வேணாம். வீடு இல்லாதவங்க தான் இந்தியாவில் அதிகம், இல்லை நானும் ஒரு ஆளாக இருந்துட்டு போறேன் அப்படி சொல்லிட்டீங்க. அப்படி சொல்லிட்டேன். சரி, அதற்கு ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு அதிகமாக விவாதங்கள்ல பேசப்பட்ட ஒரு நபரா நீங்க ஆயிட்டீங்க. காரணம் வந்து சசிகலா, தினகரன், இபிஎஸ் இந்த மாதிரியான ஒரு தருணம் வந்தபோது நீங்க திக்கு நான் விலகிடுறேன், நான் பேச மட்டும் போறேன். நீங்க எனக்கு தெரிஞ்சு நான் நியூஸ் எயிட்டில் இருக்கும்போது அந்த சமயத்தில் உங்களுக்கு பேட்டி எடுத்தேன். சசிகலாவை எனக்கு யாருன்னே தெரியாது, நான் எப்படி சேருவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. திமுகல சேர போகிறீங்களா, இல்லை அவங்களோட ஸ்டாலின் சொல்லி விட்டாரா அவங்கள்ட்ட, இந்த மாதிரி தான் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. திடீர்னு நீங்கள் சசிகலா ஆதரவு நிலைப்பாடு எடுத்தீங்க, அது ஏன்?
இல்லை, அவங்கள எனக்கு தொடர்பு இல்லை. ஆனால் அவங்க மேலே ஒரு மரியாதை உண்டு. என்ன காரணம்னா, நடராஜன் அண்ணன் மனைவிங்கிற முறையில். ஏன்னா கனடா, ஆஸ்திரேலியா, சுவிட்சர்லாந்து, லண்டன் இங்கெல்லாம் புலம்பெயர்ந்த தமிழர்கள் இருக்காங்க. சர்வதேச அரங்குகளில் ஈழத்தமிழர் விடுதலை நியாயப்படுத்தி கருத்தரங்குகளை பேசுனது அண்ணன் நடராஜன். கேட்டிங்களா? இனி ஒன்று, அண்ணாவினுடைய நூல்களை வெளியிட்டது அண்ணா நடராஜன். இந்திய எதிர்ப்பு போராட்ட தளபதி அண்ணா நடராஜன். சுவிட்சர்லாந்து, கனடா, லண்டன், அமெரிக்கா இங்கெல்லாம் புலம்பெயர் தமிழர்கள் இருந்தாலும் 4வது தமிழீழப் போரில் ஈகம் செய்த அந்த தியாகிகளுக்கு முள்ளிவாய்க்கால் முற்றம் கண்ட ஒரே தமிழன் அண்ணன் நடராஜன். அந்த உணர்வு உங்களை கொண்டு போய் சேர்த்துச்சு. அதில் நான் அவங்கள மதித்தேன். கலைஞர் தலைமையில் தான் அவங்களுக்கு கல்யாணம். ஆமாம் ஆமாம். இல்லை, இருந்தாலும் சசிகலா எனக்கு யாருன்னு தெரியாது எனக்கு. அப்படிதான் என்கிட்ட நீங்க போயிட்டு. ஆமா, தெரியாதவங்கள்ட்ட எப்படி நான் போய் பேசுறது? அவங்கள பற்றி பேச என்ன இருக்கு? என்னையும் பாடுன்னு ஔவையார்கிட்ட ஒரு ஒரு இதுன்னு சொல்றான். ஒன்னு நான் எப்படிடா பாட முடியும் அப்படி கேட்குறாங்க. உனக்கு என்னடா தகுதி இருக்கு? மூவர் கோவையும் மூவிளம் கோவையும் பாடிய எந்தன் பனுவல் வாயால் உன்னை எப்படி பாடுவேன்? நீ சண்டைக்கு போனாயா? சமர் புரிந்தாயா? போரில் வென்றாயா? வாகை சூடினாயா? வாரி கொடுத்தாயா? உன்னை என்னடா நல்ல பண்பு இருக்கு? நான் உன்னை எப்படிடா பாட முடியும்னு அவங்க கேட்குறாங்க. அது மாதிரி இவங்களை ஆதரிச்சு என்னத்தை பேசுறது அப்படின்னு நான் திகைச்சு தான் இந்த இவங்களை எல்லாம் ஒத்துக்கிட முடியாது. நம்ம கலைஞரை பேசிட்டோம், வைகோவை பேசிட்டோம், ஜெயலலிதா பேசிட்டோம், இதெல்லாம் ஒத்து வராதுன்ட்டு தான் நான். ஏன்னா எனக்கு மேடை தான் எனக்கு முக்கியம். அந்த வெளியேறின அப்புறம் அவங்களே என்னை கூப்பிட்டு, நீங்கள் காரை திருப்பி கொடுத்துட்டீங்க, நான் உங்களை என்னை சந்திக்கலைனாலும் காரை உங்கள் வீட்டுக்கு அனுப்பணும்னு இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு அன்பளிப்பாக கிடைச்சது எப்படி திருப்பி கொடுக்கலான்னு கேட்டாங்க. இது அன்பளிப்பாக தந்தது இல்லைம்மா, நான் பயன்படுத்துறதுக்கு தந்தது. ஆனால் ஓபிஎஸ் பேரில் தான் இருக்குது காரு, அதனால எதுக்கு ஒரு சுமை? திறந்தா முழுமையாக திறக்கணும் அப்படின்னு போயிட்டாங்க. இல்லை, நான் ட்ராவல் தொடங்க போகிறேன் சம்பத், நீங்கள் இருந்தால் உதவியாக இருக்கும்னாங்க. சரி அம்மான்னு சொன்னேன், அவ்வளோதான். இப்போ அவர்களுடன் இருந்தீங்க, அவங்க டிடிவி தினகரனோட இருந்தீங்க. அவரை ஆதாய சூதாடிகள் தான் டிடிவி தினகரன் விமர்சிப்பாங்க, அந்த மாதிரிலாம் பேசுனீங்க. அவர் ஒரு திராவிட தலைவர்லாம் கொண்டு வந்து சொன்னீங்க. என் வரலாற்றில், என்னுடைய மேடை அனுபவ வரலாற்றில் டிடிவி தினகரன் ஆதரித்து நானும் பெங்களூர் புகழேந்தனும் தமிழ்நாட்டில் நடத்தின கூட்டத்துக்கு கூடுற கூட்டம் என் சரித்திரத்தில் அந்த கூட்டத்துக்கு நிகரான கூட்டம் எங்கேயும் வரல. ஏன் அவர்கிட்ட இருந்து விலக வேண்டிய சூழல் வந்தது? கரெக்டாக அவர் தனியாக கட்சி ஆரம்பிச்சோம் நீங்கள் விலகிட்டீங்க? ஆமாம், கட்சி ஆரம்பிக்கிற அன்னைக்கு விலகினேன். திராவிடம் இல்லை, அண்ணாவும் இல்லை. விலகுது காரணம், அவர் ஜெயிலில் இருக்கும்போது நாங்கள் இதெல்லாம் பேசணுமா? ஜெயிலேருந்து வந்தவரை இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா, முதல் கூட்டம் அவர் மேலூரில் பேசுகிறார். நான் கன்னியாகுமரியிலேருந்து மதுரைக்கு வந்துட்டுருக்கேன். ஒரு ரூம் கூட எனக்கு போடலை. சரி மேடைக்கு போகலான்னு வந்துட்டுருக்கும்போது அவருக்கு கூட ஒரு உதவியாளர் இருக்கான். அவன் தலைவர் உங்களை தேடுறாரு, எங்கே இருக்கீங்கன்னு கேட்டான். நான் மதுரைக்கு தான் வந்துட்டுருக்கேன், பப்பீஸில் இருக்காருன்னா. நான் வந்துட்டுருக்கேன்னு. இந்த 23 எம்எல்ஏ நீக்கம் செய்யப்பட்ட எம்எல்ஏக்கள், தங்க தமிழ்ச்செல்வன், ஆமாம், எல்லாரும் இப்படி நின்றுட்டு இருக்காங்க. நான் போனேன். என்ன தேடினீங்களா? இல்லை ஒன்றும் இல்லை, அதை ரொம்ப ஈஸியாக சொல்லுவார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பிஜேபியை தாக்குற வேலையெல்லாம் வச்சுக்கிடாதீங்க. இப்படியே சொல்லிட்டாரு. முதல் கூட்டம் நான் சாகுற வரையும் பிஜேபி எதிர்ப்பேன்னு சொல்லிட்டு தானே ஜெயிலுக்கு போனார் அவர். ஆமாம் அப்படின்னு சொன்னார். நான் ஷாக், அதிர்ச்சி. அப்பவுமே விலகணும்னு நினைச்சேன். மேடைக்கே போக மனம் இல்லை. அது என்னது தினகரன் நாள்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அந்த நமது எம்ஜிஆர் அலுவலகம் இதெல்லாம் கைப்பற்றப்படும்னு அறிவிக்கிறாங்க பிஜேபியில். அது எப்படா நீ முடியும்? அது தனியாருக்கு உள்ளது, இது அதிமுக சொத்து இல்லை. ஜெயா டிவியோ நமது எம்ஜிஆரோ அதிமுக சொத்து இல்லை, அது தனியாருக்குள்ளது. நீ எப்படா எடுப்ப அப்படின்னு
தினகரனுக்கு வீட்டுக்கு முன்னாடி பேட்டி கொடுக்குறேன். எடுப்போன்னு சொன்னவன் குருமூர்த்தி. எப்படிரா என்ன நினைச்சிட்டு பேசிட்டு இருக்க அப்படின்னு குருமூர்த்தியை கண்டிச்சு பேசினார், பேட்டி கொடுத்தாங்க. அன்னைக்கு இந்த வீடை அடிச்சுட்டாங்க. இப்ப இந்த சென்னை பட்டணப்பாக்கம் விட்ட இந்த வீடை அதான் ஒருத்தன் குமுதர் புடல பேட்டியே கொடுத்தான். அடிப்போம், அவனுக்கு சொல்ல புரிகிற மொழியில் அவனை புரிய வைப்போம்னு சொல்லிட்டு வந்து அடித்தாங்க. நான் வீட்டுக்குள்ளே இருந்தேன். நான் வீட்டுக்குள்ளே இல்லை, நான் தினகரன் வீட்டில் இருந்தேன். அடிக்கிறாங்க, கொடும்பாவி கொளுத்துறாங்க, எல்லாம் கேள்விப்பட்டுட்டே இருக்கேன். அவன் எந்த சலனமும் இல்லை தினகரன். நான் தாக்கப்படுகிறேன்னு எந்த சலனமும் இல்லை. சங்கீதாவில் தான் இருக்கு, சாப்பிட போகிற ராத்திரி 10 மணிக்கு அங்கே வந்துட்டாங்க அடிக்கிறதுக்கு. இந்த சங்கீதத்தில் வேலை பார்க்குற தம்பிகள் தான் என்னை காப்பாற்றினாங்க. எனக்கு பிறகு இது பார்த்துட்டு ஒரு தம்பி எட்வின், ஒரு தம்பி என்னை அழைச்சிட்டு தாம்பரம் தாண்டி இரும்புலியூர்லாம் வீட்டில் கொண்டு போய் என்னை தங்க வச்சு ஒரு 16 நாள் நான் முடங்கி அந்த வீட்டிலே இருந்தேன். அப்போ ஒரு துண்டு சீட்டில் எழுதி நான் தாக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து ஒரு அறிக்கை கொடுக்கணும்னு அனுப்பினேன். கொடுக்கல. அப்பவுமே இவன் சங்கின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அன்னைக்கு சொன்னதும் சங்கின்னு முடிவு பண்ணிட்டேன். இனி இருக்கப்படாதுங்கிற மனநிலைக்கு வந்துட்டேன். வந்துட்டு வீட்டுக்கு போன அன்னைக்கு இப்போ எனக்கு உறவினர் தம்பி வருதான் குரங்கணி தீ விபத்து நடந்ததில்ல. கொடைக்கானல் தேனி மாவட்டம். ஆமாம், அதில் அந்த தம்பியும் அவனுக்கு மனைவியும் இறந்துட்டாங்க. ரொம்ப சோகத்தில் நான் இருக்கேன். அன்னைக்கு தான் இவன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு தொடங்குறான். உடனே நிருபர்களை கூப்பிட்டு அண்ணாவும் இல்லை, திராவிடமும் இல்லை, நான் இல்லைன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். அன்னையிலேருந்து இப்போ வரையும் எந்த கட்சி இல்லை, இன்னைக்கு வரைக்கும் இல்லை. இபிஎஸ் ஓபிஎஸ்ட்ட போகணும்னு உங்களுக்கு தோணவே இல்லை? தோணவே இல்லை. அதுக்கு தினகரனே மேல்னு பார்க்குறீங்க? ஆமாம், இல்லை ஒரு இது வேணும்ல, வேற ஒன்றும் இல்லை. இபிஎஸ் ஓபிஎஸ்ட்டு வந்து எதுவும் தூது வந்ததா, வாங்க அப்படியே ஏடிஎம்கேல இருங்கிற மாதிரி எதுவும் சொல்ல? இபிஎஸ் என்ன அங்கீகரிக்க மாட்டார், எனக்கு தெரியும். ஏன்னா ஒரு யூடியூபுக்கு பேட்டி கொடுக்குறேன் இங்கே இருந்து. ஒவ்வொன்றை பற்றி, கலைஞரை பற்றி, வைகோயை பற்றி, தொல் திருமாவளவனை பற்றி, அன்புமணியை பற்றி, ராமதாஸை பற்றி, டிடிவி தினகரனை பற்றி எல்லாம் பேட்டி கொடுக்குறாங்க. தமிழிசை பற்றியும் கேட்டாங்க. தமிழிசை பற்றி ஒன்று சொன்னேன். அது கூட உங்களுக்கு தாக்குதல் வந்து? அதுக்கு தான் இந்த தாக்குதலே. தாக்குதல் காரணமே அதுதான். தாக்கிட்டாங்களேன்னு ஒரு இருந்து அப்பவும் இவர் நமக்கு உதவலை. சரி வேண்டான்னு முடிவு பண்ணி இன்னைக்கு வரைக்கும் எந்த கட்சியில் சேராமல், இன்னைக்கு திமுக கூட்டத்தில் பேசினேன் அண்ணா நகரில். நான் திமுகவில் சேர்ந்தா என்னுடைய சேரணும் இல்லை, பவர் பாலிட்டிக்ஸ் என்னால் பண்ண முடியாது. ரெண்டாவது என்னுடைய எக்ஸ்ட்ரா வேலையெல்லாம் பாதிச்சிடும். இந்த மாதிரி உங்களுக்கு பேட்டி தரேன்ல, இதுக்கே நான் அவங்கள்ட்ட அனுமதி கேட்கணும். அந்த மாதிரி ஆயிடும். அதனால தான் திமுக வேணான்னு முடிவு பண்ணீங்க? அது மட்டும் இல்லை. இப்போ நான் இப்போ சிங்கப்பூருக்கு போகிறேன், இப்போ லண்டனில் கூப்பிட்ருக்காங்க. இதுக்கெல்லாம் போகும்பொழுது அதெல்லாம் அவங்க அனுமதி, அது வேணாம் அப்படின்ட்டு முடிவு. கண்டிப்பாக. ஆனால் வந்து கண்டிப்பாக திராவிட இயக்க உணர்வு தான் அதுதான். கடந்த 23ஆம் தேதி விலங்கை உடைத்து அப்படின்னு தன் வரலாறும் மண் வரலாறும் சேர்த்து எழுதியிருக்காரு ஐயா காசி ஆனந்தன். அந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு எனக்கு அழைப்புன்னு வரல, செய்தித்தாள் பார்த்து நான் போய் கலந்துக்கிட்டேன். இப்போ போன மாதம் 23ஆம் தேதி அந்த புக்கை வெளியிட்டு திருச்சியில் பேசினேன். காசி ஆனந்தன் போன்றவர்கள்லாம் கொஞ்சம் ஒரு இந்துத்துவ சார்பு நிலையில் போகிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கேன். இல்லை, அவர் அந்த சமய நம்பிக்கை கடவுள் நம்பிக்கையெல்லாம் உள்ளவர் தான். இல்லை, ஒன்றிய அரசை பகிர்ச்சிக்கிட வேண்டாம், நமக்கு ஏதாவது அந்த மாதிரி உள்ளது, வேற ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக கலைஞரை சந்தித்ததிலிருந்து கலைஞரை பார்த்து மிரண்டது, ஆச்சரியம் அடைந்தது, புலங்காயுதம் அடைந்தது, கலைஞரிடம் பாராட்டு பெற்றது, கலைஞருக்காக பேசியதில் தொடங்கி கலைஞரை விட்டு வைகோவிடம் வந்தது, வைகோவுக்காக இருந்தது, அதற்கு பிறகு சசிகலாவுடன் தொடர்பே இல்லை என்றாலும் அவர்கள் அழைத்ததுக்கு பிறகு அவரை ஆதரிக்க வேண்டிய நிலை ஏன் ஏற்பட்டது வரை தொடர்ச்சியாக சொல்லி
இன்று எப்படி இருந்தாலும் கட்சிகள் எதுவும் இல்லைனாலும் திராவிட இயக்க உணர்வு, பெரியாரிய சிந்தனை, மொழி உணர்ச்சி, மாநில சுயாட்சி. எனக்கு மேடை ரொம்ப முக்கியம். நான் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது உயிர் பிரிந்து விடணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா மேடை ஆசிரியர் கூட, ஆசிரியர் பிறந்த நாளுக்கு கூட ஆசிரியர் ஒரு நூலை வெளியிட்டு நான் பேசுகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆசிரியர் மேடையில் நான் திருப்புகளை பேசுகிறேன். கூட்டம் ஒன்றும் சொல்ல அவரு ஆசிரியர் இப்படியே பார்த்தாரு, பரவாயில்லையா இந்த பாணி நல்லதானே இருக்குன்னாரு. ஓம் என்கிற பிரணவ மந்திரத்தை அருணகிரிநாதர் நாக்கில முருகன் எழுதிய பொழுது அவன் வாயில் வந்தது தமிழ் தானே தவிர உன்னுடைய வேத மொழி சமஸ்கிருதம் இல்லைன்னு சொன்னேன். இந்த நாட்டில் சிவபெருமானுக்கு கண்ணில் ரத்தம் வந்த பொழுது ஒரு வேடன் தான் துடிச்சான். ஆமா, கண்ணை கொடுத்தாரு. ஆமா, அங்க பூசை பண்ணிட்டு இருந்தவன் துடிக்கல. அதுலயும் திராவிட கருத்தியல் தான் அப்படின்னு சொன்ன. நல்லா இருக்கே அப்படின்னு ஆசிரியர். அவருக்கு இந்த பாயிண்ட் பிடிச்சிருக்கும். அப்பயும் உழைக்கும் வர்க்கம் தாண்டா பக்திக்கா இருந்திருக்கிறான், நீ இல்ல அப்படிங்கிற என்ன தட்டி கொடுத்தாரு. எனக்கு இந்த சாதி ஒழிப்பு சான்றிதழ் எனக்கு தந்தாரு ஆசிரியர். என் மேல இன்னும் பரிவோட இருக்காரு. என்ன எப்ப பார்த்தாலும் மருத்துவ பரிசோதனைலாம் பண்ணிக்கிடணும் அப்படின்னு சொல்லுவார். கண்டிப்பா கண்டிப்பா தமிழக அரசியல் வரலாற்றை அறிய விரும்புபவர்களுக்கு கண்டிப்பா அது பல்வேறு விஷயங்கள். ஏன்னா வெறும் நாஞ்சில் சம்பத் மட்டும் இல்லை, திமுகவின் அனுபவம் இருக்கு, மதிமுக இருக்குது, உங்களுடைய டெல்லி எதிர்ப்பு அரசியல் உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் உங்களுடனே பயணித்து வருகிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் பாலிடிக்ஸ் வரையும் என்ன அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கு. குறிப்பிட்ட ஆளுமைகளை தெரிந்து கொள்வது, அவர்களை தெரிந்து கொள்வது மட்டுமல்ல, அந்த மாநிலத்தையும் மொழியையும் மக்களையும் தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கு. அந்த விதத்தில் நம்ம ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு உங்களுடைய அரசியல் வரலாற்றின் மூலமாக பல்வேறு செய்திகளை, தரவுகளை, ஆச்சரியங்களை நீங்கள் தந்திருக்கீங்கன்னே சொல்லணும். வணக்கம்.